நிரந்தர தீர்வு எட்டும் வரை போராட்டம் தொடரும் என அலங்காநல்லூரில் உள்ள பொதுமக்கள் தங்களது கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் என கோவை வஉசி மைதானத்தில் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் என 30,000க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அது குறித்து எமது செய்தியாளர் நேசராஜ் தரும் கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். தற்போது கோவை வஉசி மைதானத்தில் அருகில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த வஉசி மைதானத்தில் மாணவர்கள், இளைஞர்கள் என 40,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தற்போதும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பாக இவர்களது கோரிக்கையாக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட வேண்டும், தமிழகத்தில் நடத்தினால் மட்டுமே எங்களது போராட்டம் முடிவுக்கு வரும் என தெரிவித்துள்ளனர். தற்பொழுது இவர்களுக்கு உணவு அவர்களாகவே தயாரித்து அவர்கள் உண்டு வருகின்றனர். இது அரசியல் கட்சிகள் யாரும் இந்த போராட்டத்திற்கு வரவில்லை. அதே போல அரசியல் கட்சிக்காரர்கள் யாரும் வர வேண்டாம் என தெரிவித்துள்ளனர். குறிப்பாக மாணவர்களே ஒழுங்காக போக்குவரத்து சரி செய்து வருகின்றனர். அவர்களே உணவுகளை கொடுத்தும் பொதுமக்களிடம் பிஸ்கட், தண்ணீர் பாக்கெட் அனைத்தும் கொடுத்து வருகின்றனர். இந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை அளித்துள்ளது. குறிப்பாக இங்கு வரும் பொதுமக்கள் இரவு 10 மணிக்கு மேல் அனைவரும் அந்தந்த பகுதியில் இருந்து இந்த போராட்ட களத்திற்கு வந்து பார்த்து வருகின்றனர். தற்பொழுது நம்மிடையே அதிகமான பொதுமக்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளைய அடக்கி குனிய கொட்டிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம எத்தனை தான் நம்ம அதை தாங்கிக்க முடியுங்க. இப்போ அது சீறி எழுந்திருக்காங்க. இந்த எழுச்சியை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. இப்போ எதுக்கு இந்த அவசர சட்டம் கொண்டு வந்துருக்காங்க? எதுக்காக ஒழுங்காக அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் இல்லைங்க? எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க? என்னென்னமா பண்ணுறாங்க? இது பண்ண முடியாதா? அவங்களுக்கு நம்ம தமிழர்கள்னாவே அவங்களுக்கு ஒரு எழுச்சிவாய்த்தனமாக தெரியுது. அவங்களுக்கு இந்த அவசர சட்டத்தை அவசரமாக கொண்டு வந்து இந்த குடியரசு தினத்தை நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறாங்க. அது இந்த நடக்கவே நடக்காது தமிழ்நாட்டில். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க தெரியல. இந்த அவசரமா இந்த எதுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க? கொண்டு வந்து அவசரமா அலங்காநல்லூர்ல நடத்தி மறுபடியும் மக்களை கலைச்சி அப்புறம் மறுபடியும் இந்த கூட்டத்தை கூட முடியாதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம அப்படி இல்லாம நம்மளோட நோக்கம் உறுதியா அவங்க நம்மள எப்பவுமே வருஷம் நம்ம பாரம்பரியமா 5,000 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இவங்க யாருங்க சொல்றதுக்கு? பீட்டா எங்கிருந்து வந்தாங்க இவங்கெல்லாம்? அவங்களால நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அதனால நீங்க இந்த அவசர சட்டம் செல்லாது. நம்ம அப்புறம் உயர்நீதிமன்றம் மறுபடியும் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் செல்லாதுங்க அப்படின்னு அவங்க உயர்நீதிமன்றம் சொல்லுவாங்க. நம்ம ஒன்றும் இழிச்சவாயும் கிடையாது. அதுக்காக அவங்க நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நம்ம போராடுவோம். குறிப்பாக அடுத்து ஒரு இவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் நினைக்கிறது 2 விஷயம். ஒன்று இது நிரந்தரமானதா இல்லையாங்க எனக்கு இப்போ இன்னைக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இனி இது கண்டிப்பாக டெம்பரரி சொல்யூஷனாக இருக்கக்கூடாது.